அன்பான குமுத பக்தி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடி மாதம் 24 வெள்ளிக்கிழமை 9/8/2024. நாளெல்லாம் திருநாளே 9/8/2024. இன்று வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம், ஆடி மாதம் 24ஆம் நாள். இன்றைய திதி பஞ்சமி நள்ளிரவு 1:44 வரை, பின்னர் சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நள்ளிரவு 2:09 வரை, பின்னர் சித்திரை. யோகம் அமிர்த யோகம் நள்ளிரவு 2:09 மணி வரை, பின்னர் சித்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் கும்பம் ராசிக்கு. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். கரணம் பவம் பாலம். இன்றைய நல்ல நேரம் பகல் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி வளர்பிறை பஞ்சமி. இன்றைய விசேஷம் கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. நம்ம அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது இந்த ஆடி மாதத்தில் எல்லாருமே ஆடிப்பெருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு ஆறு, அதேமாரி கடல், இந்த இடத்துல போய் குளிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சில பேர் 9 முழுக்கு போட்டு குளித்தா நல்லது, 3 முழுக்கு போட்டால் குளித்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட ஆறு ஆகட்டும், ஏரி ஆகட்டும், குளமாகட்டும், கடலாகட்டும், இந்த இடத்துல குளிக்கும் பொழுது இந்த முழுக்கு போட்டு எந்திரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களோட வயசு எத்தனையோ அத்தனை முழுக்கு போடும் பொழுது தான் அது இதன் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முழுமையான அந்த தீர்த்தத்தினுடைய முழு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வருகின்ற காலகட்டங்களில் இந்தமாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களோட வயது எத்தனையோ அத்தனை வயதுகள் முழுக்கு போட்டு எழுந்திச்சு பழக்கப்படுத்தி கொண்டு நல்ல பலனை பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய ராசி பலனுக்கு செல்லலாம். மேசராசி நேயர்களே, இன்றைய பொறுத்த வரைக்கும் பல பயத்தோடு இருந்த வாழ்க்கை இன்றைக்கு ஒரு உற்சாகத்தோடு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் உருவாகும். அதே நேரத்தில் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய் தந்தையார் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் மருத்துவமனை செலவுகள், திடீர் ஆஸ்திரி செலவுகள், தேவையில்லாத பல சங்கடங்கள், தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுகள் கைமாத்தா வாங்கிட்டு போகக்கூடிய பணத்தினாலையும் பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் யாரோ ஒருத்தர் கைமாத்து வாங்கியிருந்தாலும் இல்லை கைமாத்து கொடுத்துருந்தாலும் அதுலேயும் பல தொந்தரவுகள், பாதிப்புகளும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷப ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிதாக தொழில் தொடங்கணுன்ற ஒரு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொருளாதார உயர்வுக்கான முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கும். அதே நேரத்தில் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும், கடவுள் பக்தி மார்க்கம் அப்படின்றது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டிலும், ஆன்மீக பொறுப்புகள், ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக சிந்தனைகள் இது எல்லாமே உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பொறுப்புகள் எல்லாம் தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய உற்சாகமான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 1ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனமும் மந்தத்தன்மையும் ஞாபக மறதியும் கவனக்குறைவும் அசால்ட்டு குணமெல்லாம் இன்றைய நாட்களுக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதனால் இன்னைக்கு எந்த ஒரு செயலையும் புதிய முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு புத்துணர்ச்சி தன்னம்பிக்கையோடு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடந்த காலத்தை விட்டு எதிர்காலத்தை சிந்திக்கும் பொழுதுதான் மனதிற்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உங்களோட பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களும் விட்டு கொடுத்து பேசிக்கொள்வது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார இருந்த பிரிவினைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனம் விட்டு பேசும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண்
4ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடக ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தூரத்தை பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்னைக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இல்லாத அளவுக்கு ஒரு மனதிற்கு ஒரு உற்சாகத்தை, தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்களுக்கு இருக்கிறது. அரசு ஊழியராக இருப்பவர்களுக்கு வேலையில் கவனம் செலுத்த வேண்டும், இல்லைன்னா தேவையில்லாத பல சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் சொன்ன வாக்குறுதி காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு போராட்டமான ஒரு சூழ்நிலைகளை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சியில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு முயற்சியுமே இன்னைக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி எடுத்தால்தான் வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் உங்களோட மனதுக்குள்ளார உருவாக்கி கொடுக்கும். பெண்கள்னால தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களோட வேலையில் கவனம் செலுத்தணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அப்படின்றது இருக்கிறது. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள், நல்ல தகவல்கள் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விடுபட்ட இருந்த, அதாவது பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள்னால மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பள்ளி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. அதேமாரி ஆசிரியர் துறையில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய பேரும் புகழும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயலை செய்து மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான தெய்வத்தை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய அனுபவ பாடத்தை வைத்து கொண்டு அந்த அனுபவத்தை வைத்து சிறிய முதலீட்டில் அதிக லாபத்தை ஏற்படக்கூடிய சூட்சமத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ரகசியங்கள் இன்று உங்களுக்குள்ளார உணரக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் வேலை இல்லாத நபர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாற்றல் இருக்கும். அதேமாரி பெரியோருடைய நன்மதிப்பை பெறக்கூடியதும் பெரியோருடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக பக்திகள், சிந்தனைகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் அங்காளம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மனதிற்கு ஒவ்வொரு காரியமும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக தான் இன்றைய நாட்கள் இருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை, தடைபட்ட அந்த காரியங்கள் கைகூடு வரக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் வாங்கி கடனை நிவர்த்தி செய்யறதுக்கு, அதாவது பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கு புதிய கடன்கள் குறைந்த வட்டியில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். பள்ளி குழந்தைகளுக்கு நல்ல புதிய பொறுப்புகள்லாம் தேடி அமைச்சு கொடுக்கறதுக்கான சிறப்பான நாளாகவும் இன்றைய நாட்களுக்கு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. சொந்த பந்தத்தினாலேயும் நல்ல மகிழ்ச்சியான செய்திகளும் உறவோடு மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு உற்சாகமான நாளாக இன்றைய நாட்கள் அமையும். விவசாயத்து துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்றது இருக்கிறது. இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
பெரியோர்களை மதித்து பேசணும் இந்த நேரத்தில். இந்த நாளில் பொறுத்தவரை பெரியோர்களை மதிக்கலைன்னா உங்கள் மேலே கெட்ட பேர் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் வீண் பழிகள் அவச்சொல் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன உளைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் தலைவலி கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஞாபக மறதியும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஞாபகப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நேற்றைய நாட்களில் நடந்து கொண்டு இருந்திருக்கும். அதில் இருந்தெல்லாம் மீண்டு வெளிவரக்கூடிய ஒரு உற்சாகமான நாள் இருக்கும். மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு தன்னம்பிக்கை பலங்கள் கூடக்கூடிய சக்திகள், ஏதோ ஒரு சக்தி நம்மளை பலப்படுத்துது அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் மதியத்து வரைக்கும் உடல் சோர்வு, மனச்சோர்வு, மனக்கவலைகள்லாம் ஒரு பயம் பதட்டம்லாம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்கும். மதியத்துக்கு பிறகு மனதிற்கு மகிழ்ச்சியும் குடும்ப ஒற்றுமை பலங்களும், மதியத்துக்கு பிறகு குழந்தைங்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான நாளாக ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்ல நிறைவு தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி இன்னைக்கு கட்டிட தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தையும் புதிய பொறுப்புகள் பதவிகள்லாம் தேடி வந்து அமைச்சு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்னைக்கு இரட்டைப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமைய இருக்கின்றது. ஓட்டல் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் சிறப்பான வளர்ச்சிகளும் சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான எண் 8ஆம் நம்பர். இன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு தொட்டது தொடங்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. கடவுள் பக்தி அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. புதிய பொறுப்புகள் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான முயற்சிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முனீஸ்வரரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி.